கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவில் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கேரளாவை சார்ந்த சகோதரர் ரூபன் என்கிற அன்பு சகோதரருக்காக, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், என் மனைவி ஷெக்கினா 26 வயது. என் மனைவியுடைய சரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாற வேண்டும், சைனஸ் பலவீனங்கள் மாற வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, அன்பு சகோதரி ஷெக்கினா அவர்களுடைய எல்லா பலவீனங்கள் மாறும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக சைனஸ் நிமித்தமாக நம்முடைய அன்பு மகள் கஷ்டப்படுகிறாங்க. அந்த சைனஸ் நிமித்தமாய் வருகிற கஷ்டங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் மாறும்படியாய் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, பிசாசு உன்னை சேதப்படுத்த முடியாது. நல்ல கவனிங்க, முடியாது. பிசாசால உங்களை தொட முடியாது, உங்களை கஷ்டப்படுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிசாசினுடைய மேலே ஒரு பவரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. லூக்கா 10:19 நீங்கள் வாசித்து பாருங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது, சேதப்படுத்த மாட்டாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம அதிகாரத்தை பயன்படுத்துகிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நிறைய பேர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறது இல்லை. மாறா பிசாசு நிமித்தம் நம்ம பயந்து ஓடுகிறோம். கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து ஓடினது போல பிசாசு பார்த்து நம்ம பயந்து ஓடுகிறோம். பிசாசை பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவனால் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஆனால் பிசாசு தான் உங்களை பார்த்து பயந்து ஓடணும், நினச்சிக்கோங்க. வேதம் சொல்லுது, யாக்கோபு 4:7 நீங்கள் வாசித்து பாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்க, பிசாசு தந்திரமாக வருவான், பிசாசு அழகாக வருவான், பிசாசு இனிமையாக வருவான், பிசாசு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது போல வருவான். வேதாமத்தில் பிசாசு தந்திரம் உள்ளதாக இருந்ததாக ஆதியாகமம் 3:1 சொல்லுகிறது. அதே போல் 2 கொரிந்தியர் 2:11 நீங்கள் வாஸ்து பார்த்தா, சர்ப்பம் பிசாசு ஏவாளை தந்திரமாய் வஞ்சித்தது. ஆனால் இந்த ஏவாள் மாத்திரம் நோ அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு ஏவாளை விட்டு விட்டு சென்றிருக்கும், ஆதாம் ஏவாள் ஜெயிச்சிருப்பாங்க. இன்றைக்கு பிசாசுக்கு நோ சொல்லுங்க. பிசாசு உங்களுக்கு குரோதமாக எழும்பும் பொழுதெல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நோ, நான் இதை செய்ய மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன். நம்ம
பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுனால தான் பிசாசு நம்மளை சேதப்படுத்துகிறது. பிசாசு நம்மளை சேதப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா, எபேசியர் 4:27 நீங்கள் வாசித்து பாருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்போ அதை சேதப்படுத்துறதுக்கு நீங்களும் நானும் தான் இடம் கொடுக்குறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. நான் சொல்லட்டுமா? உபாகமம் 28:7 ஒரு வழியாக உங்களை சேதப்படுத்துறதுக்கு வர்றவன், ஒரு வழியாக வருகிற பிசாசு 7 வழியாக ஓடி போவான். இது சத்திய வசனம். அங்கே முன்னாடி உள்ளதெல்லாம் வாசித்து பார்த்தா உபாகமம் 28:1 உண்மையாய் எனக்கு செவி கொடுத்து வந்தால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து பலிக்கும். என்ன ஆசீர்வாதம்? சத்துரு உங்களை சேதப்படுத்த முடியாது. பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது. பாருங்க, ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு விரோதமாக மாந்திரிகம் சொல்லியே பண்ணினாங்க. ஏன் இவங்க அந்த மகனுக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க மறுத்துட்டாங்க? எனக்கு, என் மகனுக்கு நீ இந்த திருமணத்துக்கு ஒப்புக்கூடாததுனால உன் மக எப்படி வாழ போகிறா, உன் குடும்பம் எப்படி இருக்க போது நாங்கள் பார்க்குறோம். செய்வன மந்திரங்களை செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் நல்ல கவனிங்க, அந்த பெண்ணையோ அந்த பெண்ணுடைய அம்மா அப்பாவையோ குடும்பத்தையோ பிசாசால் ஒன்றும் சேதப்படுத்த முடியல. ஏன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபிக்கிற உங்களை, ஜெபிக்கிற ஒன்றை பிசாசால் சேதப்படுத்த முடியாது. மாறாக எந்த ஃபேமிலி இவர்களுக்கு விரோதமாக செய்வன மந்திரம் செய்தாங்களோ அந்த ஃபேமிலியில் பயங்கரமான குழப்பங்கள், பயங்கரமான போராட்டங்கள், மரண கண்ணிகள், பலவிதமான பிரச்சனைகள், அந்த குடும்ப நிம்மதியை இழந்தது. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க தேவ மனிதர்கள், தேவ பிள்ளைகள், அவங்கள ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் தேவனுடைய மனிதனாய் மனுஷியாக இருந்தால் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படுவீங்க, ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவீங்க. ஜெபிச்சா என்னாகும்? பாலாக்குங்கிற கொடிய மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக பிழையாம் என்கிற தீர்க்கதரிசிக்கு கூலியை கொடுத்து, பணத்தை கொடுத்து அவர்களை சபிக்க அழைத்து வருகிறான். 7 பலிபீடங்கள் கட்டப்படுகிறது, 7 காளைகள் பலி செலுத்தப்படுகிறது. அப்பொழுது பிழையாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. பாலாக்கே கேள், உன்னால் அவர்களை சேதப்படுத்த முடியாது. என்னாகமம் 23:23 என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சத்துருவால் உங்களை சேதப்படுத்த முடியாது, பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பன், நம்முடைய பிள்ளைகளை சத்துரு சேதப்படுத்தாதபடிக்கு, பிசாசு சேதப்படுத்தாதபடிக்கு இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிசாசு உங்களை சேதப்படுத்த முடியாது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.